யூடியூப்ல நீங்க போற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட வியூஸ் போனணும் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுதா? இந்த வீடியோல சொல்ல போற ஒரு 2 செட்டிங்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வியூஸ் பிச்சின்னு போகிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த 2 செட்டிங்ஸ் வேற எங்கேயும் இல்லை, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் தான் இருக்குது. நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வியூஸ் கரெக்டாக போகும். ஸோ இப்போ வாங்க அந்த 2 செட்டிங்ஸ் என்ன, அது மூலயமா நம்ம எப்படி வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். கீழே அங்கே அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இன்ஸ்பிரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்பிரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த கொஷின் மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டோனோ சைடில் கிரியேட்டர் டிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட்டர் டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோனோ நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. வீடியோ டிப்ஸ், லைவ் டிப்ஸ், ஷார்ட் டிப்ஸ். அதில் நம்ம வீடியோ டிப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா இம்பார்ட்டண்ட்டான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களால் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாகவே இதுதான் இருக்கும். இப்போ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம அதில் ஒரே ஒரு செட்டிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதில் லாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதில் லாஸ்ட் 3 டிப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். நியூ அண்ட் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் டிப்ஸ் டு லேர்ன் ஹூ யுவர் வியூவர்ஸ் ஆர், டிப்ஸ் டு லேர்ன் வாட் வியூவர்ஸ் ஆர் வாட்சிங். இது 3 டிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். இதுலேருந்து நம்ம இதில் 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். டிப்ஸ் டு லேர்ன் வாட் வியூவர்ஸ் ஆர் வாட்சிங். அதாவது உங்கள் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தமாக உங்கள் வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் அந்த 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டோனோ அங்கே அனாலிட்டிக்ஸ் டேப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஆடியன்ஸில் கடைசி 7 டேஸில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் தினமும் கடமைக்குன்னு ஒரு வீடியோ போடணுன்னு போட்டுட்ருப்பீங்க, இல்லைனா எப்போனா ஒரு வீடியோ போட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரி போடாமல் உங்கள் வியூவர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வீடியோஸ் போடணுன்றதுக்காக போடாமல் உங்கள் வியூவர்ஸ் என்ன வீடியோ கேட்குறாங்களோ அதுக்கு சம்மந்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸாக இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பாப்புலர் அந்த ஆடியன்ஸ்ன்னு திரும்ப ஒரு பாப்புலர் சேனல்ஸ்னு ஒரு ஸ்டாப்லர் காலம் வருது பார்த்தீங்களா, அதில் என்னென்னா இப்போ நீங்கள் குக்கிங் சம்மந்தமாக ஒரு வீடியோஸ் போடுறீங்கன்னா அந்த குக்கிங் சம்மந்தமாகவே இன்னொரு யூடியூபர் இருப்பாங்க பார்த்தீங்களா, பாப்புலர் யூடியூபர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது வீடியோஸ் போட்டாலே அவங்களுக்கு வியூஸ் போகும். இப்போ உங்களுக்கு என்ன வீடியோஸ் போடணுமோ அந்த வீடியோ அவங்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் சம்மந்தமாகவே நீங்களும் போட்டிங்கன்னா உங்கள் வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் வியூஸ் கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் போகிற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களோட வியூவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது உங்கள் வீடியோஸை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த ஆப்ஷன் வந்தோன்னா அங்கே ஆடியன்ஸ் கண்டென்ட்டு ஓவர்வியூ அந்த மாதிரி ஒரு திரும்ப ஸ்டாப்லர் காலம் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எந்த டைமுக்கு போட்டாலும் உங்களுக்கு வியூஸ் போக மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு எந்த டைமில் போட்டால் உங்களுக்கு வியூஸ் போகுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்லர் காலம் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் எந்த பாக்ஸில் ரொம்ப டார்க்காக இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களோட வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வீடியோ ஷார்ட்ஸ் லைவ்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சில பேர் வீடியோஸோ போடுவாங்க, ஷார்ட்ஸோ போடுவாங்க, இல்லை லைவோ போடுவாங்க. அதில் உங்களுக்கு எதுக்கு ரொம்ப வியூஸ் போதோ நீங்கள் அதை பார்த்து வியூஸ் கரெக்டாக வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும், கூட ஒரு பக்கம் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த டிப்ஸுக்கு வந்தோம்னா இப்போ செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டிப்ஸ் டு லேர்ன் ஹூ யுவர் வியூவர்ஸ் ஆர். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் வியூவர்ஸ் யாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் வியூவர்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சேர்க்க முடியும். அதாவது உங்கள் வியூவர்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் வியூவர்ஸ் யார், அது அவங்க என்ன கண்டென்ட்டை ரொம்ப பார்க்குறாங்க, அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் தேவை அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ தான் அவங்க என்ன கண்டென்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டு நம்மளால் வியூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணி உள்ளே
வந்தனும் அங்கே அதிலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, யுவர் ஆடியன்ஸ் பை ஏஜ், யுவர் ஆடியன்ஸ் பை ஜெண்டர், யுவர் ஆடியன்ஸ் பை கண்ட்ரி ஆர் ரீஜன், யுவர் ஆடியன்ஸ் பை சப்டைட்டில்ஸ் லாங்குவேஜ். அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்னதை அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆடியன்ஸோட ஏஜ் என்ன, அவங்க என்ன ஜெண்டர், இந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, எதை அவங்க விரும்புகிறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் டிப்ஸ். நியூ வியூவர்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் வியூவர்ஸ். நியூ வியூவர்ஸ்னால் என்னென்னா, இப்போ புதுசாக அவங்க வீடியோஸை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நியூ வியூவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுவே ரிட்டர்னிங் வியூவர்ஸ்னால், இப்போ நீங்கள் என்ன வீடியோஸ் போட்டாங்களோ, இப்போ நீங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் ஒரு வியூவர் வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் வியூவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ அதுலேயே போட்டிருக்கு நியூ வியூவர்ஸ் யார், ரிட்டர்னிங் வியூவர்ஸ் யாருன்றது. நியூ வியூவர்ஸ்னால் அங்கே ப்ளூ கலரில் அந்த மார்க் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்னிங் வியூவர்ஸ்னால் அந்த பர்பிள் கலரில் அங்கே மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ சில பேருக்கு இது டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ அந்த ப்ளூ கலர் மார்க் கீழே இருக்கலாம், அந்த பர்பிள் கலர் மார்க் மேலே இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்பிள் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு அந்த பர்பிள் கலர் லைன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே தான் போகும். ஏன் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகினே போகும்னா, இப்போ ரிட்டர்னிங் வியூவர்ஸ் தான் உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு வியூவர் வந்து பார்க்குறாரு, போன முறை வீடியோ போடும்போது அதே வியூவர் வந்து பார்க்குறாரு. அதாவது நீங்கள் வீடியோ போட ஒரே வியூவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்க. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ போடும்போது புதுசாக நிறைய பேர் வந்து பார்த்தா தான் உங்களோட சேனலில் க்ரோ ஆகும், உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஐடியாஸ் டு அட்ராக்ட் நியூ வியூவர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோக்கு அட்ராக்ட் பண்ணி ஒரு வியூவர் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த வியூவரை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறது தான் உங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாகவே இருக்க போகுது. அதாவது இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா யூனிக் வியூவர்ஸ். அதாவது புதுசாக அவங்க வீடியோஸை பார்க்குறவங்க எவ்வளோ 2.7 மில்லியன் அப்படி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அவங்களே சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் 28 டேஸில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, எவ்வளோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, உங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம். சப்டைட்டில்ஸ்லாம் போடுறீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுக்கு கண்டென்ட்டே இல்லைனா இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்லாம் சஜஸ்ட் பண்ணுது. இப்போ அந்த டாப் சர்ச்சஸில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, இதெல்லாம் பாப்புலரில் இருக்குன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த டாப் சர்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அட்வென்ச்சர்ஸ், கன்னியாகுமரி யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக பார்த்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணியே நீங்கள் கண்டென்ட் எடுத்து நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணி பாருங்கள், உங்களோட சேனல் க்ரோ ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. இப்போ அந்த டாப் சர்ச்சஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதில் அந்த டிப்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஓவர் வியூவில் அந்த லாஸ்ட் 28 டேஸில் எவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிங்களா வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ, லாஸ்ட் 28 டேஸில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதெல்லாம் போட்டிருக்கும். ஆடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் வியூவர்ஸ் எவ்வளோ, யூனிக் வியூவர்ஸ் எவ்வளோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, எந்த டைமில் நம்ம வியூவர்ஸ் போட்டால் நமக்கு வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எந்த ஏஜ் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோஸை பார்க்குறாங்க, யார் வந்து பார்க்குறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, சப்டைட்டில்ஸ் போட்டிருக்காங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்டி ஸ்டுடியோவில் டிஃபால்ட்டாகவே இந்த அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனில் ஆடியன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன இந்த வீடியோவில் பார்த்துருக்கோன்னா, உங்கள் வியூவர்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், எந்த டைமில் நம்ம வியூவர்ஸ் கரெக்டாக ஆன்லைனில் இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், உங்கள் வியூவர்ஸ் என்ன தான் கேட்குறாங்க, என்ன கண்டென்ட் தான் கேட்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸை போடணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும், இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லை பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.